என் பேரு பி. அரசெழியன், திருச்சி. விழிக்கொடை விழிப்புணர்வு இயக்கம் ஒரு அமைப்பு வச்சுட்டு கண்தானம் ரத்த தானம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஐ பேங்க் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு அகில இந்திய அமைப்பு ஒன்று இருக்கு, ரத்த தானம் பற்றி மன்னிக்கும் கண்தானம் பற்றி. அந்த அமைப்பு புனர்ஜோதின்னு ஒரு இதழ் வெளியிடுது. அந்த புனர்ஜோதியோட ஆகஸ்ட் 97 இதழில் ஒரு கண் மருத்துவர் எழுதியிருந்தார். மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையில் 1983ஆம் ஆண்டு முதல் இன்று வரை 2000 விழிகள் தானமாக பெறப்பட்டு பார்வையற்ற 2000 பேருக்கு பொருத்தப்பட்டுள்ளன. இந்த 2000 விழிகள் பொருத்திக் கொண்டவர்களில் 125 பேர் முஸ்லிம்கள். ஆனால் இதுவரை ஒரு முஸ்லிம் கூட கண்தானம் செய்யவில்லை. இஸ்லாமிய தலைவர்களிடமிருந்து கண்தானம் செய்வதற்கு எந்த ஆதரவான கருத்தும் கிடைக்காததே அவர்கள் தயங்குவதற்கு காரணம் என்று அந்த மருத்துவர் கூறியிருந்தார். ஆனால் நீங்க வேறொரு கூட்டத்தில் இஸ்லாம் தடையா இல்லைன்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருந்தீங்க. 6 மணி நேரம் ஏன் கண் உயிரோட இருக்கு, அப்ப அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கனால பயன்படணுங்கிறக்காக தான் படைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு விளக்கம் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. அது ஒரு பிரச்சாரமா பயன்படுத்திக்கிறதுக்காக நான் அதை சொன்னேன். உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வினாவுக்கு வரேன். கண்தானம் இருக்குல்ல, என்ன சொல்லுங்க, என்ன ஒரு கேள்விதான். சரி சரி, நீங்க சொல்லப்பட்ட பதில் முதலே சொல்லிருக்கீங்கன்னு சொல்றாரு. இந்த கேள்வியே ஒரு புது கேள்விதான், இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய ஒரு கேள்விதான். அதனால கேள்வியா எடுத்துக்கிறோமே. இல்ல, அது முதல்ல வரல, இதுல ஒளிபரப்பு செய்யப்படல. அவருக்கு விளக்கம் கிடைச்சிருக்கு, மத்தவங்களுக்கு கிடைக்கல இல்லையா? இத கேள்வியா எடுத்துக்கொள்வோம். பேர் சொல்லு. என் பேரு பி. அரசெழியன், திருச்சி. சரி, அதாவது கண்தானம் இருக்குல்ல, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நவீன யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அந்த காலத்தில் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு யுகத்தில் வாழும் பொழுது கண்தானம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அதிகமா இல்ல, ஒருத்தர் கூட இல்லைன்னு ஒரு புள்ளி விவரம் மதுரை அரவிந்த் மருத்துவமனையில் இருப்பதாக அவங்க சொல்றாங்க. அந்த புள்ளி விவரம் எவ்வளவுக்கு சரின்னு நமக்கு தெரியல. ஆனா இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுது, அதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வாழுகிற வரைக்கும் அந்த உறுப்புகளை சிதைக்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி இல்லை. அவனுடைய உறுப்பை அவன் பாதுகாக்கணும். கண்தானங்கிறது உசுரோட இருக்கும் போதே எடுக்கிறது கிடையாது. கண்தானம் இருக்கு பாருங்களேன், இறந்த பிறகுதான் கண்ணை எடுத்துக்கிடுவாங்க. கண்தானம் கொடுக்க நீங்க எழுதி கொடுத்தா கூட இறந்த உடனே தான் எடுப்பாங்களே தவிர உசுரோட இருக்கிற யாரும் கண்ணை கொடுக்கவும் முடியாது, கண்ணை எடுக்கவும் முடியாது. உலகத்தில் அப்படி கிடையாது. அப்ப இறந்த பிறகு ஒரே ஒரு நம்பிக்கை முஸ்லீம்கிட்ட ஒரு தவறான நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னா, எந்த முறையில் மனிதன் இறக்கிறானோ அந்த முறையில் தான் திரும்ப கடவுளால் உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையாக வைத்து நம்ம கண்ணை கொடுத்துட்டோம்னா குருடனாவோட எழுப்பப்பட்டுருவோம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா இறக்கும் போது கண்ணோட தான் இறக்குறாங்க. கண்ணை எடுக்கிறதுக்கு இறந்த பிறகுதான் எடுக்கப்படுது. இறந்த பிறகு என்ன நடந்தாலும் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம எந்த மாதிரி இறந்து போறோமோ அந்த மாதிரியே எழுப்பப்பட்டுருவான். அதனால கண்தானத்துக்கு இஸ்லாம் தடையாவெல்லாம் இருக்கவே இல்லை. மண்ணு தின்ட்டு போறத ஒரு மனுஷனுக்கு யூஸ் ஆகிட்டு போகுத, அந்த காலத்துல யூஸ் பண்ண முடியல. அந்த காலத்துல அந்த கண்ணை பயன்படுத்த முடியாத ஒரு காலம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த கண்ணு மனிதன் இறந்த உடனே எல்லா உறுப்புமே அவுட் ஆயிடுதுங்க. இந்த கண்ணை மட்டும் என்ன செய்யறான்னா கடவுள் கொஞ்ச நேரத்துக்கு உசுரோட வைக்கிறான். கண்ணு உடனே கெட்டு போறது இல்ல, செத்தவனே எடுத்து யூஸ் பண்ண முடியுது. செத்தவன எல்லாம் போயிடுது. இந்த கண்ணு இருக்கு பாருங்களேன், இன்னொருத்தனுக்கு பொருத்தலாங்கிற அடிப்படையில் அது உசுரோட இருந்துகிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் அதுக்குள்ள தகவல் கொடுத்து அவங்க எடுத்துட்டு போய் வச்சிடறாங்க. அப்ப அந்த மாதிரி கடவுள் படைத்திருப்பதில் இருந்த இது ஒரு கடவுளுக்கு உகந்த ஒரு ஏற்பாடு தான். இஸ்லாத்துல குர்ஆன்லயோ நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையிலேயோ இது கூடாது என்று சொல்வதற்கு உரிய நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்வதற்குரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அழகா கண்தானம் செய்யலாம். அதன் மூலமாக ஒரு கண் இல்லாத 2 பேர் இந்த உலகத்துல பார்வை பெற்றவர்களாக வாழ முடிய எத்தனை பேருக்கு தேவைப்படுது. அதனால இஸ்லாம் குறுக்க நிக்கல, அது அவருக்கும் தெரியுது. அதை இந்த மாதிரி சபையில சொல்லணும்னு அவர் விரும்பித்தான் அதை கேட்டிருக்கிறாரு. அதை சொல்லிவிட்டோம். இல்ல, இங்கேயே ஒரு சகோதரர் கண்தானம் பண்ணிருக்கிறாங்க. நீங்களா? சரி சரி, அவங்க 2 பேரும் அசல் நோய். சரி.